ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கிறது தான் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு சரியாக வரும், எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் நான் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நான் இல்லை அப்படிங்கிறது தான் சொன்னோன்னே, சரி ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே என்ன போல் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் ஈடுபாடாக இருந்தாங்கனாலே போதும், அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கே புரியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் புரிகிறது கிடையாது, ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருமே நம்ம ஒரு சில விஷயங்களை வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சரியாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க, பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ஒரு சக்ஸஸே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதும். எனக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துமே சரியாக கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் எல்லாருமே நமக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமே நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு இடையில நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுக்காகவோ, இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ நம்ம எல்லாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களில் கரெக்டான ஒரு வேலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ஒரு சில விஷயத்த காப்பாற்றிக்கணுங்களோ, இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம சரியாக இது பண்ணணுன்னோ நமக்கு எதுவும் தோணாது. நம்மளாக தான் ஒரு சில விஷயங்களை எல்லாமே நம்ம பார்த்துக்கணும், பண்ணணும். அதுக்கு இடையில் நம்ம யாரையும் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. நம்புறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா அவங்கவுங்க விஷயத்தில் தான் அவங்கவுங்க கரெக்டாக இருப்பாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் எதை பற்றியும் எந்த விஷயத்துக்காகவும் கரெக்டாக பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிற விதத்தை தான் இருக்கே தவிர, அதை விட்டுட்டு நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு மேலே யாருக்கும் எதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அதெல்லாம் எல்லாமே சரியாயிடும், பார்த்துக்கலாம், பண்ணலாம். போக போக உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ அதை நம்ம எந்த விதத்திலுமே பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், பண்ணலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரி தான், ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை பார்த்துக்குவாங்க, பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஓகே.